திருமணத்திற்கு சுத்தமான ஜாதகத்தை எப்படி பார்க்கறது? நீங்களே பார்த்துட்டா அப்புறம் நாங்கள் எதுக்கு? சுத்தமான ஜாதகங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் யாருக்கும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. யாருக்குமே சுத்தமான ஜாதகங்கிறது அமையாது. பரிசுத்தமான ஜாதகத்தை தேட முடியாது. இருக்கிறது இல்லையே, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அதில் 2 விதமான சுத்தம் பார்க்கணும். ஒன்று, கிரக தோஷங்களை பார்க்கணும். நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது போன்ற கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள், அது அதையும் முழுசாக நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது. வெறும் லக்னத்தை மட்டும் பார்ப்பாங்க. லக்னம், ராசி மற்றும் சுக்கிரன், திருமணத்துக்கு கிரகம் காரக கிரகம் சுக்கிரன். ஆக லக்னத்துக்கோ ராசிக்கோ அல்லது சுக்கிரனுக்கோ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம், 2ங்கிறது குடும்பஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம், 7ங்கிறது திருமண உறவு ஸ்தானம், 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் அல்லது உயிர் ஸ்தானம், 12ங்கிறது படுக்கை சுக போகஸ்தானம். ஆக இந்த இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் அது பேர் தோஷமாகும். ராகு இருந்தால் நாகதோஷம், கேது இருந்தால் நாகதோஷம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், சனி பகவான் இருந்தால் தோஷம்தான், அதுவும் சனி தோஷம். சூரியன் இருந்தாலும் தோஷம். ஆக இதை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது. அது அப்புறம் விதி அமைப்பில் தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். இது கிரகங்களால் ஏற்படுகிற தோஷம். ஒன்று, ஒரு ஆளுக்கு என்ன மாதிரிலாம் தோஷம் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கும் இருக்கணுங்கிறது தான் மேட்சிங். அதுலேயும் நிவர்த்தின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் நிவர்த்தி, ஒரு 16 வகையான நிவர்த்தி கொடுத்துருக்குது. கேரளாவில் ஏதோ ஒரே ஒரு ஜோசிய புத்தகங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க. அதனால் இது தோஷம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. தோஷம்தான், ஆனால் அது நிவர்த்தின்னு தான் அர்த்தம். செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தா நிவர்த்தி, உச்சம் பெற்றிருந்தா நிவர்த்தி, குருவோட சேர்ந்தா நிவர்த்தி, இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஒரு 16 விதிவிலக்கு இருக்குது. அதை சுத்தமாக இல்லைன்னு நினப்பில் இருப்பாங்க. கேட்பாங்க, 34 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகணும், இல்லாமல் அதுக்கு தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும்னா, இல்லை அது சொந்த வீட்டில் இருக்க, ஆட்சி பெற்றிருக்குது, அது உச்சம் பெற்றிருக்குது, அது குரு பார்க்குறாரு, கேதுவோட சேர்ந்துருக்காரு, புதனோட சேர்ந்துருக்காருன்னு எல்லா பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. என்னோட ஒரே கேள்வி, அதெல்லாம் நிவர்த்தி ஆகியிருந்தா ஏன் உனக்கு இன்னும் 33, 34 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதா. நடைமுறைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அப்போயே தெரிஞ்சுக்கலாம் அது தோஷம்தான்றது. ஸோ அதனால் அதெல்லாம் கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பகுதி தான் முக்கியமானது, அதை யாருமே தான் பார்க்கறது இல்லை, பார்க்க தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். 7ஆம் இடத்துல காரகனான சுக்கிரன் இருந்தால் கூட அது தோஷம்னு தெரியும், அது பார்த்துருவாங்க. 3ஆவதா, தோஷம்னா 100% அது கெட்டு போய்டும்னு அர்த்தம் கிடையாது, குறைபாடுன்னு அர்த்தம் எல்லாமே. அதுக்கப்புறமா 7ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் இடமோ 6, 8, 12க்கு அதிபதிகளோட தொடர்பில் இருக்கக்கூடாது. எந்த வகையான தொடர்பும் இருக்கக்கூடாது. 6, 8, 12 கூடிய கிரகங்கள் 7ல் அமரக்கூடாது. 7ஆம் அதிபதி 6, 7, 8, 12 போன்ற இடங்களில் போய் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் சொற்ப மறைவுன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்தால் கூட சொற்ப கலத்திரன்னு பேர் அது கூட. ஆனால் 3ஆம் இடத்தை கலத்திர தோஷமும் நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை. அது இல்லாமல் அது மறைவு ஸ்தானமாகவும் எடுத்துக்கிறது இல்லை. 6, 8, 12 கூடிய கிரகங்கள் தான் மறைவு ஸ்தானம். 3ஆம் இடம்லாம் மறைவு ஸ்தானம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறது உண்டு. நானும் அந்த வகை தான் 3ஆம் இடத்தை மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விபரீத ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் உருவாகுதுன்னா அது 6, 8, 12 கூடிய 3 கிரகங்கள் மற்றும் மீண்டுமே சேர்ந்தோ இணைந்தோ அல்லது பிரிஞ்சோ தனித்தனியாகவோ அது 6, 8, 12 இருக்குமே. ஆனால் அது பேர் விபரீத ராஜயோகமாகும். இந்த கெட்டுப்போன கிரகங்கள் திரும்பவும் கெட்டு போகும்போது அது விபரீத ராஜயோகமாகுது. ஆனால் அதில் 3 சேர்த்துக்கல அப்படின்னா 3 மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னு அர்த்தமாயிடுது. பரிபூர்ணமாக கிடையாது, ஜஸ்ட் சொற்பம், அவ்வளோதான். சொற்பமான ஒரு குறைபாடு தான். அதனால் அதை நான் எடுத்துக்கல. ஸோ இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12ஓட சேரக்கூடாது. 6, 8 அதிபதிகளோட பார்க்கக்கூடாது. அந்த 6, 8, 12ஆம் அதிபதி 7ல் இருக்கக்கூடாது. எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. இன்னும் என்ன தொடர்பு அப்படின்னா, சார தொடர்பு கூட இருக்கக்கூடாதுங்க. 6ஆம் அதிபதியோட சாரத்திலோ, 8ஆம் அதிபதி சாரத்திலோ, 12ஆம் அதிபதி சாரத்திலோ, அதாவது சாரம்னா நட்சத்திரத்திலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆக இந்த 2 விதத்தில் பார்க்கணும் தோஷத்தை. ஒன்று 7ஆம் இடம் 6, 8, 12 சம்மந்தப்பட்டுதான். இன்னொன்று
7ஆம் இடத்துல அதாவது 7ஆம் இடம் மட்டும் இல்லாமல் 2, 4, 7, 8, 12 அதாவது திருமண வாழ்க்கைக்கு அது உபஸ்தானங்கள், துணை ஸ்தானங்கள். கல்யாணம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற துணை காரணங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்தானத்துலேயும் பாவகிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் பார்த்தாங்கனாக்கா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பொருத்தம் பார்த்தாங்கனாக்கா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இல்லாமல் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என் ஜாதகத்தில், என் பிள்ளை ஜாதகத்தில், என் பொண்ணு ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னு நீங்களாக கற்பனையில் இருந்துன்னா அவங்கள படுகொலியில் தள்ளிடுவீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லாமல் உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். சரியான இந்த 2 விதத்துலேயும் ஜோசியர் பார்க்கலன்னு நீங்கள் 2 விதத்துலையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. 6, 8, 12க்கு அதிபதியோட தொடர்பு இருக்கான்னு கேளுங்க. 2, 4, 7, 8, 12 ராசி லக்னம் மற்றும் சுக்கிரனுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இதில் பரிகாரத்தினால சரியாகிறது பெரும்பாலும் என்ன ஆகுனா கோயில் பரிகாரங்களால் சரியாகிறது. இந்த 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் அதுதான் கோயில் பரிகாரங்கள்லாம் சரியாகுது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் கலத்திர ஸ்தானத்தில் கூடி நின்னா அல்லது கலத்திர காரகனோட கூடி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. அதுக்கு மகா பரிகாரங்களை தான் செய்ய வேண்டும். மகானா பெரிய பரிகாரங்களை தான் செய்ய வேண்டும். பெரிய பரிகாரம்னா என்னென்னா தனிப்பட்ட முறையில் பூஜை யாகங்கள் பண்ணால் தான் அதெல்லாம் பலன் தரும். அதனால் அறகுறையாக செஞ்சு பொருத்தம் பார்த்து அந்த ஜோசியர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு அப்படிங்கிறது அதெல்லாம் எண்ணி துணிங்க கர்மம். முன்கூட்டியே நீங்கள் உங்கள் ஜாதகம் எப்படியாப்பட்டதுன்னு உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடை போட்டு இந்த ஜாதகம் நல்லா இருக்குதா, பவித்திரமாக இருக்குதா, சுத்தமாக இருக்குதான்னு உங்கள் ஜாதகத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சிக்க மாட்டாங்க மக்கள். எத்தனை பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாக்கா குழந்தை பிறக்குமான்னு கேட்டாங்க. உனக்கு குழந்தை பிறக்குன்ற விதி இருந்ததுன்னா எந்த பொண்ணை பண்ணாலும் பிறக்க போகுது. இதுதான் ஞானம். இது பிறக்காதுன்னு விதி இருந்தால் அது யாரை பண்ணாலும் பிறக்காது. நல்லா இருப்பாங்கன்னு விதி இருந்ததுன்னா நல்ல ஜாதகம் அமைய போகுது. நல்லா இருக்கிறது விதியே இல்லைனாக்கா எப்படி நல்ல ஜாதகம் அமையும்? டோன்ட் பிளேம் அதர்ஸ். தீதனன்றும் பிறதாரா வரா. நல்லது கெட்டது உங்கள் ஜாதகத்திலே தான் இருக்குது, உங்கள்கிட்டயே தான் இருக்குது. குறைபாடு எதுவாக இருந்தாலும் அது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம்னே நினச்சிக்கிங்க. அதாவது நம்ம ஜாதகம் சுத்தமாக இருந்ததுன்னா ஓகே. சுத்தம் இல்லாத ஜாதகத்தை வச்சுட்டு வரவங்களை பண்ணும் குறை சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்களேன். நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகம் தான்னாக்கா ஏன் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகணும்? அந்த பொண்ணு ஜாதகம் தாங்க சரியில்லை, மாப்பிள்ளை ஜாதகம் தாங்க சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறாரு கடவுள் நீதிபதினா அதே மீனிங் தானே இவங்களுக்கும். அவங்க விவாகரத்து ஆனவன ஒரு ஆள் விவாகரத்து ஆனவன் இன்னொரு ஆள் விவாகரத்து ஆனவன் தான் விதி. உன் ஜாதகத்தில் விவாகரத்துங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் எப்படி அது நடக்கும்? இதெல்லாம் ஞானம். இந்த ஞானம் இல்லாமல் அவங்களால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, இவங்களால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு புலம்புறதெல்லாம் ஞான சூன்யத்தனம். அதனால் தீதனன்று பிறர் தர வாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நல்லது கெட்டவங்க அர்த்தவங்களால் கிடையாது, எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணிக்கணும். 2வது ஒன்று, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட ஜாதகத்தை மட்டும் பவித்திரம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. இவங்க மட்டும் ஜாதகத்தை தோஷத்தெல்லாம் கழிச்சிட்டாங்கன்னாக்கா போதுமா? வரப்போகிறவங்களோட ஜாதகம் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? அதை எப்படி சுத்தப்படுத்து? அவங்களும் பரிகாரம் பண்ணியிருக்கணும். அவங்க பரிகாரம் பண்ணாங்களா, அவங்க நான் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன். கேளுங்க, எல்லா கோயிலுக்கும் போகணும். ஊர் உலகத்தில் இருக்க மொத்த கோயிலுக்கும் போயிட்டு தான் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன்னு. எல்லா கோயிலுக்கும் போனால் ஏன் ஒன்றும் பூஜை இது கல்யாணம் நடக்காமல் இருக்குதுன்னு கேள்வி ஒன்று இருக்குது. ஆக நீங்கள் மட்டுமே பரிகாரத்தெல்லாம் பரிபூர்ணமாக பண்ணால் பத்தாது. ஒரு சைடு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, இன்னொரு சைடும் அது பவித்திரம் பண்ணி இருக்கணும். அவங்களும் அவங்களோட ஜாதகத்தை சுத்தம் பண்ணி இருக்கணும். அதனால் இருவரும் ஜாதகத்தை தோஷத்துக்கு பரிகாரங்களை செய்து இருந்தாலும் மட்டுமே தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தவிர்க்கலாம். இல்லாத பட்சத்தில் அறகுறையாக இழுபறியாக 5 வருஷம் 10 வருஷம் இழுத்துக்குன்னு நிம்மதி இல்லாமல் 50%, 40%, 30% சொல்லிட்டு குடும்பம் நடத்துறதெல்லாம் இந்த மாதிரி இழுபறியான காரணம் தான். ஒரு ஆள் தோஷத்தை முழுசாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணி சரி பண்ணிவிட்டு இன்னொரு ஆள் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த இழுபறிகள்லாம் நடக்குது. அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.